ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் ரவி கலர்ஸ் புதிய மாடல் குர்தீஸ், குர்த்தி செட், சூப்பரான காட்டன் பேண்ட், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட் வகைகள் கிடைக்கும். விதவிதமான துப்பட்டாக்கள், டிசைனர் துப்பட்டாக்கள், ஸ்டால்களும் வாங்கிட வாருங்கள். சாரி ஷேப்வேர், டம்மி ஷேப்வேர்கள், நைட்டிகள், நைட் சூட்கள், டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், மெட்டர்னிட்டி வியர்ஸ் மற்றும் அனைத்து முன்னணி பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். உங்களை அன்போடு அழைக்கிறது ரவி கலர்ஸ். ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். எண் 275 மற்றும் 277 நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. செல் 99431186. வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. கலால்துறை அதிகாரியை மிரட்டிய புகாரில் காவல்துறை அதிரடி. புதுச்சேரி விழுப்புரம் இடையிலான மெமு ரயில் இரு மார்க்கத்திலும் ரத்து. வரும் 12ஆம் தேதி வரை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல். பூர்ணாங்குப்பம் பகுதியில் கடையை உடைத்து திருட்டு. கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கொண்டு குற்றவாளியை பிடிக்க காவல்துறையினர் வலைவீச்சு. தெரிந்தவர்கள் புகைப்படத்தை காண்பித்து மர்ம நபர்கள் பணம் கேட்டால் அனுப்ப வேண்டாம். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை. புதுச்சேரியில் காவல்துறை அதிகாரியிடம் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறை அதிகாரியிடம் பணம் கேட்டு மிரட்டிய தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி பாபு மீது காவல்துறை ஆய்வாளர் செந்தில்குமார் வழக்கு பதிந்து பாபுவை கைது செய்தார். தொடர் விசாரணையில் ஸ்ரீதருடன் சேர்ந்து புதுவையில் பல அரசு அதிகாரிகளை மிரட்டி பணம் பறித்தது தெரியவந்தது. பாபு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில பொறுப்பாளர் ஸ்ரீதர் தலைமறைவானார். அவரை கைது செய்ய சிறப்பு அதிரடிப்படை ஆய்வாளர் கணேஷ், ஒதியஞ்சாலை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீதர் புதுவை நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற தீவிர முயற்சி எடுத்து வருவதாக தெரிகிறது. அதற்கு முன்னதாக தனிப்படை காவல்துறையினர் அவரை கைது செய்ய சென்னைக்கு விரைந்துள்ளனர். நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் கலால் துறையிலும் அவர்கள் அத்துமீறி நுழைந்து அதிகாரிகளை மிரட்டியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்து கலால் துறை அதிகாரி கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புதுவை அரசு கலால் துறையில் உதவியாளராக பணிபுரியும் பழனிக்குமார் கோரிமேடு காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகாரில் கலால் துறையில் 4 ஆண்டாக உதவியாளராக பணிபுரிவதாகவும் கடந்த 30ஆம் தேதி பணியில் இருந்தபோது தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுப்பாளர் ஸ்ரீதர், பாபு மற்றும் 6 பேர் அத்துமீறி நுழைந்து தன்னையும் மற்ற ஊழியர்களையும் ஆபாசமாக திட்டி மிரட்டியுள்ளதாக புகார் அளித்துள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி விழுப்புரம் இடையே இயக்கப்படும் மெமு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் வரும் 12ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது குறித்து திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விழுப்புரம், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்களில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் புதுச்சேரி விழுப்புரம் இடையே தினசரி காலை இயக்கப்படும் மெமு ரயில் ஏற்கனவே வருகின்ற 5ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையில் மேலும் ஒரு வாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விழுப்புரம் புதுச்சேரிக்கு தினமும் காலை 5:25 மணிக்கு இயக்கப்படும் மெமு ரயில் வருகின்ற 6ஆம் தேதி முதல் வருகின்ற 12ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படும். இதேபோல் மறுமார்க்கமாக புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு தினமும் காலை 8:05 மணிக்கு இயக்கப்படும் மெமு ரயில் வருகின்ற 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுகிறது. மேலும் சென்னை எழும்பூரிலிருந்து புதுச்சேரிக்கு தினமும் காலை 6:35 மணிக்கு இயக்கப்படும் மெமு ரயில் வருகின்ற 10, 12ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் மட்டும் 15 நிமிடங்கள் காலதாமதமாக புதுச்சேரியை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை அடுத்த பூர்ணாங்குப்பத்தில் கடையை உடைத்து திருடிய மர்ம நபரை கண்காணிப்பு கேமரா காட்சிகள் கொண்டு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள பூர்ணாங்குப்பம் பகுதியில் சதீஷ் மற்றும் பவானி தம்பதியினர் தையர் கடை மற்றும் போட்டோ ஸ்டுடியோவை நடத்தி வருகின்றனர். சனிக்கிழமை நள்ளிரவு மர்ம நபர் ஒருவர் கடைகளை உடைத்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிச் சென்றுள்ளதாக தெரிகிறது. கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது மர்ம நபர் ஒருவர் வெள்ளை சாக்குப்பையில் இரும்பு தடி மறைத்து வைத்துக் கொண்டு குடைப்பிடித்தபடி முகத்தை மறைத்து மாடிப்படி ஏறி செல்வது பதிவாகியிருந்தது. இதைத் தொடர்ந்து கண்காணிப்பு கேமரா காட்சியில் காணப்பட்ட நபர் குறித்து தவளக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். சமூக வலைதளம் மூலம் தெரிந்தவர்கள் புகைப்படத்தை காண்பித்து அவசர தேவைக்கு பணம் கேட்டால் அனுப்ப வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை எச்சரித்துள்ளது. புதுச்சேரியில் சமீபத்தில் அதிகரித்து வரும் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
சமீபத்தில் நடைபெறும் இணையவழி குற்றங்களான வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் புதிய ஐடி அல்லது புதிய எண்ணிலிருந்து தெரிந்தவர்களின் புகைப்படத்தை காண்பித்து அவர்களுக்கு அவசரமாக மருத்துவ தேவைக்காக பணம் தேவைப்படுவதால் கூறினால் அதை நம்ப வேண்டாம் என எச்சரித்துள்ளனர். புகைப்படத்தில் உள்ள நபரின் உண்மையான தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மொத்த வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் தங்களிடம் அறிமுகம் இல்லாத நபர் சமூக வலைதளங்களில் தங்களுடைய கடையை பார்த்ததாகவும் அவர்களுக்கு மொத்தமாக பொருட்கள் தேவைப்படுவதாகவும் கூறி தொடர்பு கொண்டால் அவர்களையும் நம்ப வேண்டாம் என தெரிவித்துள்ளனர். அவர்கள் ஆர்டர் செய்யும் பொருளை அனுப்புமாறு பின்னர் அதற்குண்டான தொகையை அனுப்பிவிடுவதாக உறுதி கூறுவார்கள். எனினும் இதுபோன்று தொடர்பு கொள்பவர்களை உறுதிப்படுத்தாமல் பொருட்களை அனுப்ப வேண்டாம் எனவும் சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியை மின்தடை இல்லாத மாநிலமாக மாற்ற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மின்துறை சார்பில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 73 இளநிலை பொறியாளர்களுக்கு பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி வாழ்த்தினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், புதுச்சேரியில் பெரிய மாநிலமான குஜராத்திற்கு இணையான மின்சார பயன்பாடு இருக்கிறது என்றும் அந்த அளவிற்கு புதுச்சேரி பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் போதிய பொறியாளர்கள் இல்லை என்பதால் அதை கருத்தில் கொண்டு தற்போது இளநிலை பொறியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் நவீன தொழில்நுட்பம் தெரிந்தவர்களாகவும் இவர்கள் இருப்பதால் மின்தடை குறைக்கப்படும் என்று கூறினார். மின்சாரத்துறையில் கட்டுமான உதவியாளர்கள் விரைவில் நியமனம் செய்யப்படுவார்கள் என தெரிவித்த முதலமைச்சர், அவர்களும் நியமிக்கப்பட்டால் மின்தடை இல்லாத மாநிலமாக புதுச்சேரி உயரும் என்றார் அவர். மேலும் தவளக்குப்பம், லாஸ்பேட்டை, மரப்பாலம் பகுதிகளில் புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் பொதுமக்களின் 51 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் சனிக்கிழமை மக்கள் குறைதீர் நாள் எனும் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இதில் காவல்துறை மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து 83 புகார்களை பெற்றனர். இதில் 51 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மொத்தம் 37 பெண்கள் உட்பட 191 பேர் முகாமில் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் காவல்துறை தலைவர் சத்தியசுந்தரம் பங்கேற்று பொதுமக்களிடம் நேரடியாக புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தார். அதேபோல் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பங்கேற்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதேபோல் புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் பகுதிகளிலும் காவல்துறையின் மூலம் மக்கள் மன்றம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு நகரின் பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் திரைப்பட நடிகர்கள் போல் சித்தரித்து கட் அவுட்டுகள், பேனர்கள் வைத்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர். என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி 5வது ஆண்டில் இருப்பதால் இம்முறை முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாட அவரது ஆதரவாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். இதற்கு முன்னோட்டமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வண்ணம் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் பேனர்கள், கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது கட்சி தொண்டர்களும் ஆதரவாளர்களும் தங்கள் விருப்பம் போல் திரைப்பட நடிகர் உருவங்களில் பேனர்கள் அமைத்து வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம். அவரது பிறந்தநாள் வரும்போது பிரபலமாக இருக்கும் திரைப்பட பாணியில் பேனர்களை வைப்பர். இம்முறை கூலி திரைப்பட பாணியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் படங்களை பேனர்களில் வைக்க தொடங்கியுள்ளனர். ரஜினியின் முகத்திற்கு பதிலாக ரங்கசாமி படத்தை வைத்து பேனரை வடிவமைத்துள்ளனர். மேலும் குட் பேட் அக்லி அஜித், வாரிசு விஜய், ரெட்ரோ சூர்யா, புஷ்பா, அல்லு அர்ஜுன் என பல திரைப்பட பாணியில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதுச்சேரி அழகுபடுத்தும் நோக்கில் போஸ்டர், பேனர்கள் போன்றவை வைக்க கடந்த 2009ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்ற 4 கடைகளுக்கு அபராதம் விதித்து எடையளவுத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். புதுச்சேரி மதுபான கடைகளில் அதிகபட்ச சில்லறை விலையை விட கூடுதலாக விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்தன. புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சட்டமுறை எடையளவைத்துறை அதிகாரிகள் மதுபான கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் உருளையன்பேட்டை, சித்தன்குடி, திருவள்ளுவர் சாலை மற்றும் சேதராப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கும் 4 மதுபான கடைகளில் அதிகபட்ச விற்பனை விலையை விட கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. இதையடுத்து சட்டமுறை எடையளவைத்துறை அதிகாரிகள் 4 மதுபான கடைகளுக்கும் தலா 2500 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதே குற்றத்தில் மீண்டும் ஈடுபட்டால்
இரண்டாவது முறை 50,000 ரூபாயும், மூன்றாவது முறை 1,00,000 ரூபாய் வரை அபராதம் அல்லது வழக்கு பதிவு செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பொதுமக்கள், வியாபாரிகள் இது தொடர்பாக புகாரளிக்க விரும்பினால் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள சட்டமுறை எடையளவை கட்டுப்பாட்டு அதிகாரி அலுவலகத்தை நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். வீடுகளின் மேற்கூரையில் சூரிய ஒளி மின் உற்பத்திக்காக 9,14,00,000 ரூபாய் மானியம் அளிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி மின்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை இணைந்து பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலம் வீட்டு மேற்கூரைகளின் மேல் சூரிய ஒளி மின் நிலையம் அமைக்க மானியம் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வீட்டின் மேற்கூரையில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைக்க 1 கிலோ வாட்டுக்கு 30,000 ரூபாய் மானியமும், 2 கிலோ வாட்டுக்கு 60,000 ரூபாய் மானியம், 3 கிலோ வாட் மற்றும் அதற்கு மேல் 78,000 ரூபாய் மானியமாக மத்திய அரசு வழங்குவதாக தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 1,290 நுகர்வோர்கள் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை தங்கள் வீட்டு மேற்கூரைகளில் நிறுவியுள்ளதாகவும் அவர்களுக்கு 9,14,00,000 ரூபாய் மானியம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு வயது வரம்பில் தளர்வு அளிக்க அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை தெரிவித்தார். புதுச்சேரி மின்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட இளநிலை பொறியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர், கடந்த 10 ஆண்டுகளாக அரசு துறைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை என்றும், அரசு துறைகளில் ஏராளமான காலி பணியிடங்கள் உள்ளன என்றும், ஆனால் வயது மூப்பு காரணமாக படித்த இளைஞர்கள் பலரது அரசு வேலை கனவு கேள்விக்குறியாகியுள்ளது என்றார் அவர். அரசு வேலை கிடைக்காமல் போகுமோ என்ற ஏக்கம் அவர்களிடம் உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், வயது வரம்பில் தளர்வு கொடுக்க அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றார். இதற்கு மத்திய அரசிடம் அனுமதி வாங்க வேண்டிய கட்டாயம் உள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், நிர்வாகத்தில் வயது தளர்வு அளித்தால் படித்தவர்கள் பலர் பயனடைவார்கள் என்றும் கூறினார். நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் சரத் சௌஹான், கண்காணிப்பு பொறியாளர் ராஜேஷ் சன்யால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமம் தட்சிணாமூர்த்தி நகரில் உள்ள புத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட தட்சிணாமூர்த்தி நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ புத்துமாரி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமை ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான ஆடி திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது. முன்னதாக சக்தி கரகம் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் சாகை வார்த்தல் மற்றும் கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஊஞ்சல் உற்சவம் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். இந்த ஆடி திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தட்சிணாமூர்த்தி நகர் புத்துமாரியம்மன் ஆலய அறங்காவல் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கும் சிறப்பு முகாமினை முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி திமுக அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி குடும்ப அட்டைதாரர்களின் ஆன்லைன் மூலம் EKYC சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்கள் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக தொகுதி முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி திமுக அலுவலகத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்திருந்தார். அதன் தொடக்க விழா ஞாயிற்றுக்கிழமை தொகுதி திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. சிறப்பு முகாமில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர். தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், தொகுதி திமுக துணை செயலாளர் ரவி, திமுக மக்கள் சேவை மதன் பாபு, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் தங்கராசு, பாபு, பிரகாஷ், பாஸ்கர், சந்துரு,
குவைத் சண்முகம், சிற்றரசு, நாகராஜ், எழில், சுதாகர், மகளிரணி தனம் தொகுதி திமுக துணை செயலாளர் திருமதி கலைவாணி, விமலா, சுதா, லக்ஷ்மி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நன்னீர் மீன் வளர்ப்போருக்கு இடுபொருள் மானியம் வழங்க விண்ணப்பங்கள் பெறப்பட உள்ளதாக மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. இது குறித்து புதுவை மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையை சேர்ந்த தகுதி வாய்ந்த நன்னீர் மீன் வளர்ப்பவர்களுக்கு இடுபொருள் மானியம் வழங்க விண்ணப்பம் பெறப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஏக்கர் ஒன்றிற்கு 8500 வீதம், அதிகபட்சம் 5 ஏக்கருக்கு மானியம் வழங்கப்படும் என்றும், இடுபொருள் மதிப்பீடு செலவில் மீதமுள்ள தொகையை மீன் வளர்ப்போர் முதலீடு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவங்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் மீன்பிடி துறைமுக வளாகத்தில் உள்ள மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தில் 20 ரூபாய் செலுத்தி பெறலாம் என்றும், பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வருகின்ற 31ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான 3வது ஆண்டு சிலம்பம் போட்டி உப்பளம் இந்திரா காந்தி உள்விளையாட்டரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரியில் 3ஆம் ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள இந்திரா காந்தி உள்விளையாட்டரங்கில் நடைபெற்ற இந்த மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். முன்னதாக இந்த மாநில அளவிலான சிலம்பம் போட்டியை புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு தொடக்கி வைத்தார். இதில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியை ஆர்வமுடன் கண்டுகளித்தார். தொடர்ந்து இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த மாநில அளவிலான சிலம்பம் போட்டி ஏற்பாடுகளை ஏற்பாட்டாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் நடைபெற்ற ஆடிப்பூர விழாவில் ஏராளமான பெண்கள் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அதன்படி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி மகாத்மா காந்தி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஊர்வலமாக சென்று நிறைவாக ஆலயம் வந்தடைந்தனர். அங்கு அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அம்மா பேரவை செயலாளர் சுத்துக்கேணி பாஸ்கர் பிறந்தநாள் விழாவில் அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அம்மா மாநில பேரவை செயலாளர் சுத்துக்கேணி பாஸ்கரின் பிறந்தநாள் விழா தட்டாஞ்சாவடி தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தட்டாஞ்சாவடி நிர்வாகிகள் மேலத்தாளத்துடன் ஊர்வலமாக வந்து சுத்துக்கேணி பாஸ்கருக்கு கிரீடம் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு சுத்துக்கேணி பாஸ்கருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தையல் இயந்திரம், மிக்சி, புடவை என நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழாவை சிறப்பித்தனர். மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில பொறுப்பாளர் ரவி பாண்டுரங்கம், முன்னாள் கவுன்சிலர் கணேசன், அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் பாப்புசாமி, இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் உட்பட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சுத்துக்கேணி பாஸ்கருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும்
இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9290 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1200 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. கலால்துறை அதிகாரியை மிரட்டிய புகாரில் காவல்துறை அதிரடி. புதுச்சேரி விழுப்புரம் இடையிலான மெமு ரயில் இரு மார்க்கத்திலும் ரத்து. வரும் 12ஆம் தேதி வரை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல். பூர்ணாங்குப்பம் பகுதியில் கடையை உடைத்து திருட்டு. கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கொண்டு குற்றவாளியை பிடிக்க காவல்துறையினர் வலைவீச்சு. தெரிந்தவர்கள் புகைப்படத்தை காண்பித்து மர்ம நபர்கள் பணம் கேட்டால் அனுப்ப வேண்டாம். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை. இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.